இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, போன வாரம் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகளை பத்தி தான் பேச போறோம். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி கையாண்டுச்சு? கம்யூனிஸ்ட் தோழர்களைப் போலவே வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 5 சீட்டு தான் ஒதுக்குவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை ஓரளவுக்கு ஒரு 3 சீட்டு அதிகமா 8 சீட்டு இப்போ ஒதுக்கியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைச்ச அந்த ஆதரவு இருக்கு இல்லையா? அது வந்து ஏதோ வந்து திருமாவளவனுக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்ட ஆதரவு கிடையாது. தமிழக மக்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் இங்க தமிழகத்துல வந்து பிஜேபி கால் ஊன்ற முடியாம போனதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சனாதன பார்ப்பனிய எதிர்ப்பு தான். அப்ப அதனுடைய குரலா வந்து வலிமையா ஒழிச்சவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடதுசாரி தோழர்களும் திருமாவளவனும் தான். அப்ப அந்த மாதிரி ஒரு பின்னணியில தான் வந்து பலரும் கட்சி பாகுபாடு இல்லாம பலரும் வந்து திருமாவளவனுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு டிஎம்கேல. அதனாலதான் வந்து அவங்க 8 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம பாக்குறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஏற்கனவே ரிசர்வேஷன்ஸ் இருக்கு பொலிட்டிக்கலா. ஏன்னா இந்த 234 தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 44 தொகுதி வந்துட்டு தலித்துகள் தான் வந்து நிற்க முடியும். ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கூட விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான ஒரு கட்சி ஏன் வந்து அதிக சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த குரல் வருது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே 44 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் யூஸ்வலா இந்த பறையர் சமூக ஓட்டு வந்து அதிகமா வந்து எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு போச்சு, அதுக்கப்புறம் ஜெயலலிதாக்கு போச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல 26 இந்த தலித் கான்ஸ்டியூன்சிஸ்ல வந்து ஜெயிச்சவங்க வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் தான். அது வந்து ஓரளவு கணிசமா வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்ததுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அதை மீறியும் ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகமாக குரல் கொடுக்கும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சிக்கு வந்து ஏன் இவ்வளவு பெரிய ஆதரவு மக்கள் கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்பேத்கர் கிட்ட தான் போகணும். ஏன்னா ஒரு அரசியல் விடுதலைன்றது ஒரு இனத்தோட விடுதலைய நம்ம பிரதிபலிக்காது. அப்போ சமூக அதனாலதான் அவர் வந்து ரிசர்வேஷன்ஸ் பத்தி பேசுறப்போ வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டுன்னு சொன்னார். கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட அந்த பின்தங்கியோருக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து ரிசர்வேஷன்ஸ் பேசுறோம். அதன் அடிப்படையில தான் எஸ்சிஸ்க்கு வந்துட்டு 18 பிளஸ் எஸ்டிக்கு வந்து 2% கொடுக்குறாங்க. அப்ப அரசியல் ரீதியா நீங்க 44 பேர் ஏற்கனவே உள்ள இருக்காங்க. தலித் விடுதலைக்கான குரலா அவங்களோட குரல் இருக்கா? ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்ல வந்து அவங்க வந்து பெருசா ஈடுபாடு காட்டினாங்கன்னா கிடையாது. அதிகமா தலித் வன்முறை வந்து தமிழகத்துல தான் நடந்துருக்கு. இது மத்திய இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்ப இவ்வளவு பொலிட்டிக்கலா 44 பேர் உள்ள போயும் மற்ற விஷயங்கள்லயும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்து கூட எப்படி இவ்வளவு பெரிய வன்முறை நடக்குது? அப்ப பொலிட்டிக்கலா நடக்கிறத விட வேற மாதிரி எக்கனாமிக்கலா நடக்கிறத விட ஒரு சமூக ரீதியான ஒரு ஒடுக்குதல் அதிகமா நடக்குதுன்றப்ப அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து இப்ப கட்சியாக ஆகக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோட கட்சியினுடைய அந்த பிரசன்ஸ்ன்றது அவங்களோட வளர்ச்சின்றது அந்த பார்வையில தான் நம்ம பாக்குறப்ப நமக்கு அந்த முக்கியத்துவம் புரியும். அப்ப 20% மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மேல வரணும், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சமூக நீதி அளிக்கப்படணும், அவங்க எல்லாருக்கூடயும் ஒரு சமத்துவமான ரீதியில அவங்க வந்து நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் பாதுகாக்கப்படணும். அப்புறம் அதனுடைய தலைவர் திருமாவளவன் போன்றவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படணும். ஸோ அந்த கான்டெக்ட்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைச்சது. இன்னும் 5 சீட் இல்லாம ஒரு 8 சீட்டுக்கு போயிருக்கு. அரசியல் ரீதியான்னு பார்த்தா கூட 1967க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க இன்னி வரைக்கும் 2026 வரைக்கும் ரொம்ப முக்கியமான அந்த மந்திரி அந்த அமைச்சகம் சொல்லுவோம்ல, அமைச்சர் அது வந்து தலித் மக்களுக்கு கொடுக்கப்படலாம். நம்ம வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறமா வந்து பிடபிள்யூடி, அப்புறம் நீங்க எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யாருமே வந்து தலித் அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க. இன்னும் ரீசெண்டா கூட இவரு கோவி செழியனுக்கு கொடுத்தது வந்துட்டு என்னன்னா பொன்முடி மேல அவர் வந்து கைதாவாருன்ற நிலையில அவரை அந்த அமைச்சர் பதவியில இருந்து ரிசைன் பண்ண வச்சு அதுக்கு ஒரு மாற்றாதான் வந்து இப்பதான் 2024ல அவங்க ஆட்சி முடிகிற நேரத்துலதான் கோவி செழியனுக்கு வந்து அந்த உயர்கல்வி அமைச்சரோட பதவி கிடைச்சதே தவிர அரசியல் ரீதியா பார்த்தா கூட ஒரு சபாநாயகர் கூட அவரு வந்தது கூட நமக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதா பீரியட்ல தான் ஒரு தலித் சபாநாயகர் நமக்கு கிடைச்சாரு.
இல்லைன்னு சொன்னா இந்த டிஎம்கே வந்து அவங்க ஆட்சி அமைச்சு ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தலித் எம்எல்ஏஸ்க்கு கூட ஒரு ப்ராமினண்டான ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கப்படலை. இப்போ இதுவே சொல்லுது ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான இயக்கங்கள் ஏன் தமிழகத்துல வந்தாங்க, ஏன் வந்து அவங்களோட தேவை முக்கியம் அப்படின்றது வந்து எப்படி சமூக ரீதியா மட்டும் இல்லை, பொலிட்டிக்கலாவும் அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் அது காமிக்குது. ரெண்டாவதா பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர் வந்து 2 சீட் கேட்டாரு. இல்லை நாங்க ஒண்ணுதான் தருவோம்னு சொன்னதுனால அவர் வந்து அந்த திமுக கூட்டணில இருந்து வெளியேறிட்டார். அப்ப இவருடைய வெளியேற்றத்தை எப்படி பார்க்கணும்? ஏன்னா பலரும் சொன்னாங்க அந்த மாதிரி அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், பல பிரச்சனைகளை சமூக பிரச்சனைகளை வந்து சட்டசபையில எழுப்பினவர். அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய கருத்தியலுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அதுல இருந்திருக்காரு, அவங்களுடைய ஒரு பிரதிநிதியா அதுல இருந்திருக்காரு. தமிழர் விடுதலை படை என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதம் ஏந்திய தனித்தமிழ்நாடு கேட்ட அந்த அமைப்புலயும் அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஈழ பிரச்சனையில வந்து ரொம்ப பெரிய பங்காற்றி இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் வெளியில வந்துட்டா கூட பரவாயில்ல, எனக்கு சீட்டு கொடுக்காதீங்க, ஆனா நான் சில கோரிக்கைகளை வைக்கிறேன், இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த கோரிக்கைகளையுமே வந்து திமுக அரசு பரிசீலிக்கிறேன்னு கூட சொல்லலை அப்படின்னு. அவர் வச்ச கோரிக்கையில வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது வந்து 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து அவர் வச்ச கோரிக்கை என்னன்னா, நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு எந்த மாநிலத்தோரும் வந்து இங்க எழுதலாம். அது வந்து அதுக்கு வந்து தமிழ் ஏற்கனவே வந்து தமிழ் படிச்சவங்க, அதை எழுத தெரிஞ்சவங்க தான் வந்து நம்ம மாநிலத்துல வந்துட்டு கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்க முடியும். ஆனா அதையுமே வந்து ஜெயலலிதா பீரியட்ல என்னன்னா ரிலாக்ஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நீங்க முதல்ல வந்து எழுதி பாஸ் ஆயிடுங்க, 2 வருஷத்துக்குள்ள அந்த எக்ஸாம் எழுதி அந்த 40 மார்க் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கலாம். அப்ப ஆனா பல மாநிலங்கள்ல, இன்னும் ஆந்திரா தெலுங்கானாலாம் சொல்லிட்டீங்கன்னா 95% வந்துட்டு அந்த மாநிலத்துல சேர்ந்தவங்க தான் அந்த டிஎன்பிசி போன்ற அங்க மாநில அளவுல நடக்கக்கூடிய அந்த அரசாங்க பதவிகளுக்கு அவங்க வர முடியும். அந்த மாதிரி மகாராஷ்டிராலையும் இருக்கு, மராத்தி தெரிஞ்சாதான் நீங்க வந்து அந்த எக்ஸாம்ஸை நீங்க எழுத முடியும். இது கண்டிப்பா நம்மளோட தமிழர்களுடைய நலனை ஒரு காப்பாற்றுற வகையில இருக்கு. ஏற்கனவே எல்லாம் பிரைவேடைசேஷன் ஆயிருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா நமக்கு பென்ஷன் ஸ்கீமும் இல்லை, கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா கூட. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிற இங்க இருக்கக்கூடிய தமிழக போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளி மாநிலத்துல வந்து எக்ஸாம் எழுதி தமிழே தெரியலாம் கூட பரவாயில்ல, அவங்க வந்து 2 வருஷத்துல படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் பல எக்ஸாம்ஸ்ல பேங்க்ஸ்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்துலயுமே வந்து தமிழர் அல்லாத நார்த் இந்தியன்ஸ் தான் இப்போ ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்ப இந்த ஜெயலலிதா அரசாங்கத்துல நடந்த இந்த தவறை வந்துட்டு கண்டிப்பா திமுக வந்து இதை வந்து திருத்தணும், சரி செய்யணும். இரண்டாவதா அவர் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காரு, அதுவும் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சாதி வாரியான ஒரு கணக்கெடுப்பு இங்க எடுக்கப்படணும். ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் சேர்ந்த சமூகமான அந்த வன்னியர் சமூகம் வந்து 10.5 இடஒதுக்கீடு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அதுக்காக மட்டும் நம்ம சொல்லல, நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நலத்திட்டங்களை போடுறதுக்கும் ஒரு திட்டங்களை மக்கள் திட்டங்களை வந்து ஃப்ரேம் பண்றதுக்கும் அவங்களுக்கான உரிய வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்சஸ்னாவே வந்து கணக்கெடுப்புனாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் திமுக அரசு தப்பிச்சுக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். பீகார்ல, ஒடிசால, தெலுங்கானாலலாம் வந்துட்டு இந்த சாதிவாரி சர்வேன்னு சொன்னாங்க அவங்க. அப்ப பீகார்ல நடத்தப்பட்டப்ப இந்த மாதிரி ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அப்ப அதற்கு எதிராக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனப்ப அவங்க இப்ப பீகார் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இப்ப என்ன சொன்னாங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 அது பிரகாரம் வந்துட்டு ஒரு சர்வே எடுக்கிறது வந்து தப்பு கிடையாது, இது வந்து காஸ்ட் சர்வே தான் அப்படின்னு சொல்லி அதை அவங்க அனுமதிச்சாங்க. ஒடிசாலையும் இப்படி நடந்தது. 2011 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சோஷியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க இது வரைக்கும் அதை வந்து வெளியிடல. ஸோ இந்த மாதிரி பல தரவுகள் வந்துட்டு நமக்கு இல்லை. அப்ப இந்த சாதியின் அடிப்படையில செய்யக்கூடிய இந்த சர்வேன்றது நமக்கு பல விஷயங்கள்ல உதவியா தான் இருக்கும். இந்த சமூக நீதியை பாதுகாக்கிறதுலயும், இந்த திட்டங்கள் உண்மையிலே இந்த சமூக நல திட்டங்கள் யாருக்கு போகணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இது நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்க போகுது. அதனால வேல்முருகன் அவர்கள் முன் வச்ச இந்த சாதி ரீதியான ஒரு சர்வே என்பது இங்க தமிழகத்துல நடத்தப்படணும். இந்த சாதி ரீதியான இந்த சர்வேவோ இல்ல இந்த கணக்கெடுப்போ என்பது என்னவோ இப்பதான் ஆரம்பிச்சது கிடையாது. இது
பல ஆண்டுகளா இருக்கு. அயோத்திதாசர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த சமூகம் சார்ந்த ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்படணும். இன்னும் கேட்டா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது, பார்ப்பனர்கள் கூட அவங்க எத்தனை பர்சன்ட் இருக்காங்களா, 4% இருக்காங்களா, அவங்க 4% ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்ற இந்த இந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து அயோத்திதாசரே வந்து முன்மொழிந்ததுதான். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், நல்லா நீதி கட்சி வந்து பல விதங்கள்ல அவங்க வந்து ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா பெரியார் தான் வந்து இந்த மாதிரியான சாதியின் அடிப்படையில இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டு முறையை வந்து இது ஒவ்வொருத்தரோட உரிமை என்பதை வந்து பட்டி தொட்டியவங்க எடுத்துட்டு போனவர் பெரியார் தான். அப்ப இந்த மாதிரி இந்த சமூக நீதி நம்ம பேசுறது வந்து இந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த இடஒதுக்கீடை கொண்டு வரணும் சரியான வகையில அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த சாதிய ரீதியான இந்த சென்சஸும் இந்த தகவல்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறப்ப தோழர் வேல்முருகனுடைய இந்த கோரிக்கை என்பது ரொம்ப சரியான கோரிக்கை. இதை திமுக அரசு வந்து செய்துதான் ஆகணும். இறுதியா ஏன் வந்துட்டு இவங்களெல்லாம் இப்படி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் திமுகவின் குரலை பிஜேபி எதிர்த்து தாக்குனவங்க. அப்ப வந்து இப்ப பரவாயில்ல என்ன பேசப்படுதுன்னு சொன்னா, இந்த மாதிரி திமுக வந்து ஒரு பிஜேபியோட ஒரு சமரசத்துக்கு போயிட்டாங்க, அதனால அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் இந்த விசிகாவும் சரி, இந்த விடுதலை சாரதிகளும் சரி, தமிழ் தேசிய பேசக்கூடிய இந்த வேல்முருகன் இவர்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து எதிர்காலத்துல இவங்க பிஜேபியோட பல விஷயங்கள்ல சமரசம் செஞ்சுக்கிறப்ப இவங்களுக்கு வந்து அது ஒரு இவங்கெல்லாம் ஒரு நெருடலா இருப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு இவங்களை எவ்வளோ அளவு இவங்களுடைய அதிகாரத்தை குறைக்க முடியுமோ, இவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் கம்மியா கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீட்ஸ் கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது ஒருவேளை உண்மையா இருக்குமா அப்படின்னா, இருக்கிற தகவல்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்மைதான்னு தோணுது. ஏன்னா பல மாநிலங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, பெங்கால்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போ டிஜிபியில ஆரம்பிச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்லாம் ஒரு 20-30 பேர் அது வரைக்கும் மாத்திருக்காங்க. பல செயலாளர்கள்லாம் மாத்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வந்து வெஸ்ட் பெங்கால் அவங்க பண்றப்ப தமிழகத்துல பெருசா எந்த மாற்றமுமே வந்துட்டு செய்யல. இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பல அமைச்சர்கள் மேலேயும் வந்துட்டு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. பல இடி ரெய்டை நம்ம பார்த்தோம். அவர் வந்து பொன்முடி நாளைக்கு கைதாயிடுவாரு, துரைமுருகனுடைய மகன் இன்னைக்கு கைதாயிடுவாரு, நேரு வந்து இப்போ கூட்டிட்டு போறாங்க விசாரணைக்கு, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு கூட ஒன்றும் நடக்கல, யாருமே கைதாகல. இன்னும் கேட்டா அவங்க பல மந்திரிகளுடைய அவங்களுடைய அந்த காலேஜஸ்ல எல்லாம் மூட்டை மூட்டையா பிணவரையிலாம் வந்து பணத்தை எடுத்தாங்க. அதற்கு பிறகு கூட எந்த ஆக்ஷனுமே எந்த மந்திரி மேலேயும் எடுக்கப்படல. ஏன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய அந்த தலைவர் கெஜ்ரிவாலும் சரி, அவருடைய கட்சியில மந்திரியா இருந்த அந்த மணிஷ் சிசோடியா போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் எல்லாம் கைது செஞ்சாங்க. ஸ்ட்ராங்கா அவங்க வந்து பிஜேபியை தாக்குனாங்க. எப்படி வந்து அதானி வந்து மோடியோட பினாமி, மோடியே ஒரு பெரும் முதலாளி, இது வந்து அதானிக்கு வந்துட்டு ஒரு சின்ன கமிஷன் தான் கொடுக்கப்படுது, அப்ப அதானி மேல இருக்க எல்லா சொத்துமே மோடிக்கு தான் சொந்தக்காரர்ன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவங்க பல எவிடன்ஸோடையும் அவங்க வந்து அவரை வந்து பிஜேபி வந்து அடிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க கிளியரா சொன்னாங்க, இந்த 400 சீட்ஸ்ன்னு இவங்க எம்பி சீட்ஸுக்கு போறதே என்னன்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாத்தணும் தான், இது வந்து அரசியல் மாற்றத்துக்கான ஒரு நிகழ்வு இல்லை அப்படின்ற அளவுக்கு பிஜேபியை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதனால அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கிற அது ஆம் ஆத்மி பார்ட்டிலாம் பல எதிர்வினைகளை சந்திச்சப்ப தமிழகத்துல வந்துட்டு நாங்க வந்து சனாதனத்துக்கு எதிரானவங்க, நாங்க வந்து பிஜேபியை ஒரு நாளும் இங்க உள்ள விட மாட்டோம், அவங்கதான் எங்களோட பெரிய எதிரின்னு சொல்லிட்டு நிக்கிற இவங்க எந்த ஊழல் வழக்குலயுமே பெரிய கொள்ளைகள் அடிச்சதா சொல்லப்பட்ட போதும் இவங்களுக்கு எந்த கைதும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, ஏடிஎம்கே வந்து டைரக்டா அவங்கள வந்து பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்காங்க, டிஎம்கே வந்து ரொம்ப மறைமுகமா அவங்க கூட ஏற்கனவே ஒரு அலையன்ஸ்ல வந்துட்டாங்க, அதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரியான பிஜேபிக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ சிறுமைப்படுத்தி அவங்க வெளியேற்றத்துக்கு ஒரு தூண்டுதலா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதானி வந்து தமிழகத்துல வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 43,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்றதுதான் தகவல். அப்போ அதானியோட ஒரு சமரசம் திமுக பண்ணியிருக்கிறதுனாலதான் இவ்வளோ வந்து அவங்க ரொம்ப கேஷுவலா இந்த மாதிரி அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து அவங்க டீல் பண்றாங்க அப்படின்றது வந்து நம்மளால அதுல உண்மை இருக்குன்றதான் நம்ம நம்ப வேண்டியதா இருக்கு.